உண்மையாம்மா? என்னதுடா உண்மையாம்மா? நான் செஞ்ச சாப்பாடா? நிஜமா தான். இந்தியாவிலே உயிரோடு இருக்கும் ஒரே ஒரு மனித தெய்வம் நீங்கள் தான். ஐயோ, யார் யாது? நான் யாருப்பா அது? வருங்கப்பா, வணக்கம். எதுக்குடா சிரிக்கிற கேரளா மணி? நீங்கள் நல்லா நான் நல்லா இருக்கேன் பாப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? என்ன இன்னைக்கு லீவா பாப்பா உனக்கு? திமிங்கலம் சாப்பாடு ஒரு பிடி. பொய் சொல்லாதப்பா, யாராவது திமிங்கலத்தை போய் சாப்பிடுவாங்களா? கடவுள் சண்டே லீவா? லீவெல்லாம் ஒன்றுங்க, நம்மளுக்கு எப்பயுமே லீவு தான். நானே முதலாளி, நானே தொழிலாளி. அதனால் வந்து நினைச்ச நேரம் வேலை பார்த்துப்பேன், நினைச்ச நேரம் உட்காந்துக்குவேன். தூத்துக்குடி மீன் மார்க்கெட்டில் வந்தால் சொல்லுங்கள். தூத்துக்குடி மீன் மார்க்கெட்டுக்கு வந்தால் சொல்லுங்கள். அடேங்கப்பா, நீங்கள் இருக்கிறீங்க, எங்கேயோ இருக்கிறீங்க. சொன்னால் என்ன செய்வீங்க? சுறா கொடுத்து விட்றீங்களா? ஒரு சுறா. ஜோஸ்வா, ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன வார்த்தைக்கே ரொம்ப நன்றி. யாருடா? கண்ணு தெரியல. யாரை டெலிட் பண்ணியிருக்கிறீங்க மெசேஜை? விருந்தினர் போயிட்டாங்களா? இருக்காங்கப்பா, இன்னும் இருக்கிறாங்க. இருக்காங்க. நேற்று லைவ் போட்டுருக்குமே நிறையா வந்துட்டு இருந்தாங்க, அதுக்கு போய் கட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையும் சரியாக போயிடுச்சு, அதனால் அம்மா வர முடியல. இருக்காங்களா இந்து குட்டி? பிரியா, இந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிக்கோ. ஆமாம் அம்மா, ஆஃபீஸ் லீவ். அப்படியா? என்ன சாப்பிட்ட பிரியா நீ? ஆமைக்கறி குழம்பு இருக்குங்களா? ஆமைக்கறி குழம்பு சாப்பிட்டுங்களா? இல்லைப்பா, அதெல்லாம் சாப்பிடல. அதெல்லாம் பாவம்ப்பா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமைக்கறிலாம் சாப்பிடக்கூடாது. புராடாயா, என்ன பண்ணுறேன்? பணக்காரன் உன்னை யார் இங்கே அழைத்தா? உன்னை யாருமே இங்கே அழைக்கலையே. என்னடா கேரளா மணி, ஒரே சிரிப்பாக இருக்கிற? என்ன விஷயம்? என்ன சாப்பிட்ட கேரளா மணி? மீன் குழம்புமா? மீன் குழம்பா பாப்பா? ஐயோ, யார் பாப்பா நீ வச்சியா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வச்சாங்களா? ஆமக்கரியா? அது சும்மா சீமான நகலை பண்ணுறது, திமிர் பிடிச்சி வைங்க. வருக, வணக்கம். கமெண்ட் பண்ணுங்கள். 5 லைக் போட்டுக்கிறீங்க, ரொம்ப நன்றி. சொல்லாமல் கமெண்ட் போட்டவங்களுக்கு நன்றி, லைக் பண்ணவங்களுக்கு நன்றி. செல்வி வருக, வணக்கம். கேரளா மணி, உன் லைவ் எப்படி போயிட்டு இருக்குது? லைவ் நீ போடலையா? அப்போ வருகப்பா. இந்து குட்டி சாப்பிட்டு முடிச்சிட்டியா? இனிமேல் தான் சாப்பிட போறியா? ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா சாப்பிட்டேப்பா. என்ன பேருப்பா உன் பேர்? அசோக் குமார். நான் நல்லா சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? ஹாய், குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூனா? என்னப்பா சொல்கிற? புரியல எனக்கு. குட் மார்னிங் சரியா? தமிழில் சொல்லியா? புரியல எனக்கு. என்ன பேர் உன் பேர்? சீனிவாசனா? சீனிவாசன், வணக்கம். திமிங்கலம் சாப்பிடுவாங்கம்மா? அப்படியாம்மா? தெரியலடா, அது பெருசாக இருக்கும்ல, அதான் அது எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் போடலை? மானிட்டேஷன் வாங்கிட்டியா கேரளா மணி? இன்னும் இல்லை அம்மா. எங்கள் மாமியார் வரணும். கடவுளை ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்களா? எங்கள் மாமியார் வரணும். பன்றி 65 சாப்பிடு. டேய், இதுக்கு தான் உனக்கு மரியாதை வந்து கொடுக்கக்கூடாது. என்ன, உனக்கு மரியாதை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு வால் முளைக்கிற இடத்துல கொம்பு முளைச்சிடும், கொம்பு முளைக்கிற இடத்துல வால் முளைச்சிடும். நீ போய் சாப்பிடு. பன்றி 65. நான்லாம் சாப்பிட மாட்டேன். இந்து சிஸ்டர், பிரியா சிஸ்டர் உடைய கூப்பிட்றாங்க. இந்து குட்டி, பிரியா எனக்கு ஃபேவரட் குழந்தை, அதனால் ஹாய் சொல்லிக்கோ. இந்துமா, அம்மா மாமியார் அவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, அம்மா அவங்களுக்கு கொடுத்துட்டு வர போயிருக்காங்க. வந்தவுடன் சாப்பிடணும். அடடா, அப்படியா? நீ சாப்பிட, நீ தின்னு. நீ பண்ணி பையன், நீ திங்க தான் தீப. நீ பண்ணியும் திம்ப, காட்டர் மீன் திம்ப, எல்லாத்தையும் திம்ப. தின்னு. வருக பயிர்க்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள். 8 லைக் போட்டுங்க, ரொம்ப நன்றி. மாலை வணக்கம் அப்பா. எனக்கு புரியாமல் சொல்கிறதுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. மாலை வணக்கம். வருக சோமு முருகன். வணக்கம். வருக சிஸ்டர் மதியானம் வணக்கம். லக்ஷ்மி வருக, வணக்கம். லைக் பண்ணிவிட்டேன், ரொம்ப நன்றி. லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நமக்கு வந்து லைக் எல்லாம் பெருசு கிடையாது, கமெண்ட் தான் பேசணும் உறவுகளே. ஓகே, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். என்கிட்ட ஒரு 3 ஐடி இருக்குது, நான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். கார்த்திகா வருக. பிரியாவும் எனக்கு ஃப்ரெண்டு, கார்த்திகாவும் ஃப்ரெண்டு. இன்றைக்கி எல்லாம் 2 பேருமே வந்துருக்கிறீங்க. பேர் லக்ஷ்மின்னு இருக்குது. இந்து குட்டி உனக்கு பிரியான்றவங்க ஹாய் போட்டாங்களா? ஹாய் போட, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. என் ஊர் தஞ்சாவூர். நீங்கள்? நான் வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன், சரிங்களா? அதை பாருங்கள். தெரியும். எனக்கு நான் ஒரு லாங் வீடியோ பார்த்துருக்கேன், சரிங்களா? அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா என்ன ஊருக்கு தெரிஞ்சிடும். அப்போ தான் என் லாங் வீடியோ நீங்களாம் பார்ப்பீங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்க. 4 மணிக்கு மேல்தான் மாலை வணக்கம் சொல்ல, அதற்கு முன் மதிய வணக்கம் தான் சொல்லணும். அது யார்? அதை சொல்லிட்டு போட்டு விடுப்பா. இப்போ என்ன ஒரு நேரத்தில் வந்துட போகுது மாலை வணக்கம். அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்க, அது எனக்கு புரியல, அதனால் அவங்க தமிழில் சொல்லியிருக்காங்க. ஹாய் பிரியாக்கா, வணக்கம். பிரியாக்கா உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கா ஹிந்து. இருக்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஆன்மீகம் பேசுங்க, அரசியல் பேசுங்க. 10 லைக் போட்டுருக்கீங்க. அதேங்கப்பா சொல்லாமல் நீ 10 லைக் வந்துருக்கு. எந்திருக்குட்டி நம்மளுக்கு 10 லைக் வந்துருக்கு. நீங்கள் எந்த ஊர்?
யாரை கேட்குற? திருட்டு பொண்ணே, திருட்டு பொண்ணே. வினோத்து முருகன் அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேன். நான் நல்லா சாப்பிட்டதே சாப்பிட்டா ஓவராக இருக்குது பற்றியா? நல்லா முங்கு முங்கிட்டு வந்தேன், அதனால தான். நீ சாப்பிட்டியா ஐயா? வணக்கம் இந்து சிஸ்டர். கமெண்ட் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. என்ன இல்லை வெளியில் போயிட்டீங்களா? லைக் இட் அண்ட் ஓகேப்பா, ஓகேப்பா. ரொம்ப நன்றியா. CNVI என்ன பேருன்னு தெரியல. வினோத் குமார் அக்கா சொல்லு தம்பி சொல்லு. சாப்பிட்டீங்களா பிரியாக்கா? சாதம் பிரியாக்கா மீன் குழம்பு சாப்பிட்டாங்க. லைக்கு போட்டாச்சு. ஓகே வினோத்குமார் ரொம்ப நன்றி. இன்னைக்கு எல்லாரும் வேகமாக கடற்கரை லைக் போட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாதீங்கப்பா, எனக்கு புரியாதுப்பா. தயவுசெய்து அந்த கமெண்ட் வீணாக போயிடும். இன்னும் சாப்பிடல இந்து சிஸ்டர், நீங்களும் சீக்கிரம் சாப்பிடுங்கள். இப்போ இங்கிலீஷில் போட்டுக்கிறீங்கப்பா, அதை கமெண்ட் பண்ணிக்க முடியாது என்னால், சாரி. சாமி அண்ணா வருவாங்கல்லதா? வருவாங்க இந்து, இனிமேல் தான் வருவாங்க. அக்கா நீ வேகமாக லைவ் போட்டேன்ல, இனிமேல் தான் வருவாங்க. ஆன்மீகம் மேடம் வணக்கம், வருக வணக்கம். மணி மணி மணியா வருக தம்பி. ஏதாவது ஆன்மீக கருத்து இருந்தால் கேளு தம்பி, பேசுவோம். உன் அறிவு கேட்டு நான் ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது கேளு, அக்கா பதில் சொல்கிறேன். ராஜி எனக்கு இப்போ வரல, நான் உங்ககிட்ட சொன்னாடா நான். டேய் எனக்கு வரலன்னு உங்ககிட்ட சொன்னா ராஜி? உன்னை யார் இங்கே அழைச்சா? சரி அக்கா, சாரி அக்கா. எதுக்கு சாரிப்பா? கக்கூசில் போய் முட்டு இந்த தானே சொன்னேன், உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் நல்லா. சரி அக்கா, சாரி அக்கா. எதுக்குப்பா சாரி? ராஜு என்ன உங்கள் பிரச்சனை? அம்மா திட்டேன்டா. எனக்கு 2 திருமணம், என்னைக்கு 3வது திருமணம் நடக்கும். கல்லறைக்குள்ள போனோன்னே நடந்துடும் அந்த கல்யாணம். இந்து எனக்கு சரின்னு சொன்னாங்க அம்மா. ஓகே 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 ஓகேப்பா. நான் கமெண்ட்டை வாசிக்கிறது என்னோட கடமைப்பா. யார் கமெண்ட் நீங்கள் உங்களுக்குள்ள பேசினாலுமே அந்த கமெண்ட்டை வாசிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களை யாராவது திட்டினாலும் நானும் திட்ட வேண்டியது என்னுடைய கடமை. ஹாய் அக்கா. சுமியாடா உன் பேர்? தப்பா வச்சுனா கோச்சுக்காதீங்க, அக்காவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஹாய் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சத்யநாராயணன் வருக வணக்கம். ஒரு ஆன்மீகம் தேடல் எப்போது ஆரம்பிக்கும்? ஒரு மனிதனின் ஆன்மீகம் தேடல் எப்பொழுது ஆரம்பிக்கும்? நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது ஆன்மீகத்தை தேடுவோம்ப்பா. அதனால் பிறந்ததே பிரச்சனையோட தான் பிறப்புறோம். அதனால் ஆன்மீகத்தை எப்பொழுதுமே நம்ம தேடிட்டு தான் இருப்போம். பிரச்சனையே இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்தை பற்றி நினைக்கவே மாட்டோம். அதனால தான் நம்மளுக்கு பிரச்சனை சேர்ந்து வந்துருக்குது. பிரச்சனை இருக்கும்போது ஆன்மீகத்தை கண்டிப்பாக நம்ம தேடுவோம். ஹாய் சூப்பர், நல்லா இருக்கீங்க, செம வேற. யாராவே உன்னை யாரா என்னை வண்டிக்க சொன்னேன் நான்? ஆன்மீகத்தை பற்றி இது கேளு. ஆன்மீகம் பேசு, அரசியல் பேசு. என்னை சுமக்கட்டைன்னு சொல்லக்கூடாது, சரியா? எப்போது மனித வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைக்கிறதோ அப்போது ஆன்மீகத்தை தேடல் தொடங்கும். இல்லைப்பா, பிரச்சனைன்னு ஆரம்பிக்கும் போது தேடல் தான்ப்பா. வருக அவர் சத்யநாராயணன் என்ன தெரியல. இந்து குட்டி வெளியில் போயிட்டியா? இந்துமா கமெண்ட் பண்ண அம்மாக்கு.